ஹலோ கைஸ், நம்மகிட்ட இன்றைக்கி ஒரு HP i5 11th gen லேப்டாப் வந்து சர்வீஸ் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் இஸ் டெட், அதாவது பவர் ஆனே ஆகலை. இது ஒரு ஹார்ட்வேர் டெக்னீஷியன் தான் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அவர் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அவரே வந்து கிளட்டி செக் பண்ணி பார்த்துருக்காரு. எதனா சிம்பிள் இஷ்யூ இருந்து அதனால் வந்து எதனா டெட் ஆகிருக்கா அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லி கிளட்டி பார்த்துருக்காரு. பட் சிம்பிள் இஷ்யூ எதுவும் அவருக்கு தெரியலை. ஆனால் அவர் ஒரு விஷயம் ஐடென்டிஃபை பண்ணதாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறப்போ சொல்லி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, இதுதான் பேட்ரி கனெக்டரு. இந்த பேட்ரி கனெக்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காம்போனன்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கரோஷன் இருக்கிறத வந்து கவனிச்சிருக்கிறாரு. அதை நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குறப்ப சொல்லி கொடுத்தாரு. இருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கும் அது நல்லா தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், இந்த காம்போனண்ட்டுக்கு மேலே பாருங்கள், ரெண்டு பக்கமும் கரோஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த காம்போனண்ட்டுக்கு இந்த சைடு எட்ஜஸ்லேயும் கரோஷன் இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு காம்போனண்ட்டுக்கும் இந்த சைடில் கரோஷன் இருக்குது. அப்புறம் இந்த குட்டி கெப்பாசிட்டர் இங்கே ஒன்று இருக்குது, அங்கேயும் கரோஷன் இருக்குது. ஸோ இந்த காம்போனண்ட்ஸை சுற்றி அப்படியே வந்து கொஞ்சம் கரோஷன் இருக்குது. ஸோ இதுதான் சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தார். நம்மளும் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இப்போது ஜூம் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இப்போது எனக்கு என்னென்னா, இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் பார்க்குறேன். இருங்க, அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோ இந்த இடத்த நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, கரோஷன் இருந்த இடம். இங்கே கரோஷன் மட்டும் இல்லை, இந்த இடத்துல எனக்கு ஷார்ட்டும் எனக்கு வந்து காமிக்குது. இப்போ நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே மல்டிமீட்டர் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பாயிண்டில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், வைக்கிறேன். இந்த பாயிண்டில் பஸர் அடிக்குது. உங்களுக்கு பஸர் சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஷார்ட் இருக்குது, அதனால தான் வந்து பஸர் அடிக்குது. இந்த மாதிரி இந்த இடத்துல ஷார்ட் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் இந்த கரோஷன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஷார்ட்டு எந்த காம்போனண்ட்லேருந்து வருதுன்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போது மதர் போர்டை லேப்டாப்லேருந்து கிளட்டியாச்சு. இப்போது இதோ இந்த காம்போனன்ட்ஸ் இங்கே இருக்குது. இப்போ அதை நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இந்த பர்டிகுலர் இடம் ஓகே. எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது அந்த ஷார்ட் எங்கே இருக்குன்றதை இப்போ கண்டுபிடிப்போம் நம்ம. ஸோ இப்போ நம்ம அந்த ஷார்ட் எங்கேருந்து வருதுங்கிறத கண்டுபிடிப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டில் தான் வந்து நம்மளுக்கு ஷார்ட் காமிக்குது. இந்த இடத்துல ஷார்ட் இருக்கக்கூடாது, வோல்டேஜ் தான் இருக்கணும்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் நம்மளுக்கு இந்த காம்போனண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பஸர் அடிக்குது. ஸோ ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். இது எதனால் இந்த இடத்துல ஷார்ட் இருக்கலாம்னு என்ன கேட்டிங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஐசி இல்லைனா காம்போனன்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஃபெயிலியர் ஆனனால இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஷார்ட் காமிக்குது. ஸோ இது எந்த ஐசி எந்த காம்போனன்ட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் காம்போனண்ட்டை வந்து டீசால்டர் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். டீசால்டர் பண்ணி வெளியில் எடுத்துட்டா நம்மளுக்கு எந்த காம்போனண்ட்டு இல்லை எந்த ஐசி வந்து ஃபெயிலியர்ன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த காம்போனண்ட்டுக்கு மேலே ஃப்ளக்ஸை நல்லா அப்ளை பண்ணிடுவோம். அப்போ தான் வந்து இதை ப்ராப்பராக நம்மளால் டீசால்டர் பண்ணி வெளியில் எடுக்க முடியும். நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிடுவோம். எஸ், ப்ராப்பராக பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கன்னு காமிச்சு அதை டீசால்டர் பண்ணி வெளியில் எடுக்கலாம். எஸ், ஓகே, வெளியில் எடுத்துட்டேன். இதோ ரைட் சைடில் இருக்க அந்த காம்போனண்ட்டு, இதை நம்ம தள்ளி வச்சிடலாம். நம்மளுக்கு எந்த வகையிலையும் அதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி தள்ளி வச்சிடலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம ப்ளோயர் காமிச்சு நம்ம ஒர்க் பண்ணனால இந்த இடம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இப்படியே வச்சு நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ ரூம் டெம்பரேச்சர் வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு இதுக்கு. இப்போது இந்த இடம் நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரோபை வச்சு ஷார்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரெண்டு பாயிண்டில் எந்த இடத்துல பஸர் அடிக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே,
இந்த பாயிண்டில் தான் பஸ்ஸர் அடிக்குது. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஏதோ இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காம்பனண்ட் ஆர் ஐசி தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனால தான் இங்கே ஷார்ட்டு காமிக்குது. ஸோ இதில் எந்த காம்பனண்ட் ஃபெயிலியர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்ஸ் அண்ட் ஐசியை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். காய்ஸ், நான் உங்ககிட்ட காமிச்ச அந்த சந்தேகப்படக்கூடிய அத்தனை காம்பனண்ட்ஸ் ஐசி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எஸ், இப்போ உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள், இங்கே இருந்த ஐசி இதோ ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், அந்த இங்கே இந்த இடத்துல 2 காம்போனன்ட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு காம்போனண்ட், இங்கே ஒரு காம்போனண்ட், இது எல்லாத்தையுமே ஐசோலேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம போயிட்டு ஷார்ட் வருதாங்கிறத பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், இந்த காம்போனண்ட்டில் 2 சைடையும் வச்சா பஸர் அடிக்குது. இந்த காம்போனண்ட் பாருங்கள், இல்லை பஸர் அடிக்கல. இந்த காம்பனண்ட் பாருங்கள், பஸர் அடிக்கல. இந்த காம்பனண்ட் பாருங்கள், பஸர் அடிக்கல. ஸோ எது இதில் வைக்கிறப்போ பஸர் அடிக்கலையோ அதெல்லாம் ஓகே. பஸர் அடிக்கிற இந்த ஒரு காம்பனண்ட் மட்டும் நாட் ஓகே, அதாவது இது அவுட்டு. ஸோ இது அவுட்டுங்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த லைன் ஷார்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ இந்த கர்வ்டான இந்த 2 காம்பனண்ட்டில் ஒரு காம்பனண்ட் ஃபெயிலியரு. ஸோ இந்த காம்பனண்ட்டை நம்ம மாற்றிடுவோம். பட் இதுவும் இதுவும் ரொம்ப கரோடாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே அட் அ டைமில் மாற்றிடுவோம். ஏன்னா இது இப்போது பக்காவாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதுக்காக இதை விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நாள் இதுவும் ரொம்ப இதுவாக போயிடும். அதனால் மாற்றுறப்போ 2த்தையும் சேர்த்து மாற்றிடுவோம். ஸோ மாற்றிட்டாக்கா எந்த பிரச்சனை இருக்காது. ஓகே, மாற்றிட்டு நம்ம உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போது. ஸோ கைஸ், இந்த இடத்துல இருந்த நம்ம பேசின அந்த 2 காம்பனண்ட்டுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இதுதான் அந்த 2 காம்பனண்ட்டு. ஸோ ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு பதிலாக இதோ இருக்குது பாருங்கள், இந்த 2 காம்பனண்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் சால்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 2 காம்பனண்ட்டை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த ஐசியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிற இந்த காம்பனண்ட்ஸையும் நம்ம அதே இடத்துல திரும்ப வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம பவர் கொடுத்து என்ன ரியாக்ஷன்றதை பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம என்னென்ன ஐசி காம்பனண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருந்தோமோ அது எல்லாத்தையுமே எடுத்து இப்போ ரீசால்டர் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 காம்பனண்ட்டை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டேன். இந்த ஐசி திரும்ப வச்சாச்சு. இந்த காம்பனண்ட்லாம் திரும்ப அதோட பிளேஸில் வச்சாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு பஸர் அடிக்குதா, அதாவது ஷார்ட் காட்டுதான்னு பார்ப்போம். எஸ், பஸர் அடிக்கலை. நமக்கு பஸர் அடிக்கலை அப்படின்னா ஸோ ஷார்ட் இல்லை. இந்த இடத்துல இப்போ ஷார்ட் இல்லை. ஸோ எல்லாமே கிளியராக இருக்குது. நம்ம ஆல்ரெடி கரோடான இந்த இடத்த க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் பஸர் இருந்தது, ஷார்ட் இருந்தது. அந்த ஷார்ட்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த ஷார்ட் இப்போ இங்கே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போர்டுக்கு பவர் கொடுத்து போர்டு ரெஸ்பாண்ட் பண்ணுதான்றதை பார்த்துடலாம். ஸோ காய்ஸ், போர்டை ஆன் பண்ணி பார்க்குறதுக்கு அசம்பிள் பண்ணி வச்சாச்சு. ரேம் மாட்டியாச்சு, ஹீட் சிங்க் ஃபேன் எல்லாம் மாட்டியாச்சு, கனெக்டர் இது ப்ளக்இன் பண்ணியாச்சு. போர்டு பவர் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த கனெக்டரில் இந்த இடம் பாருங்கள், இந்த பர்டிகுலர் எல்இடிங்க ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல லைட்டு க்ளோ ஆகும். இப்போ காமிக்கிறேன். அந்த லைட்டு வந்துருச்சுன்னா போர்டு நம்ம கொடுக்குற கரண்ட்டை எடுத்துக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் கொடுக்க போகிறேன். எஸ், எல்இடி க்ளோ ஆகுது. ஸோ போர்டு கரண்ட் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ட்ரிகர் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது போர்டு ட்ரிகர் கொடுக்குறேன். எஸ், போர்டு ட்ரிகர் எடுத்துருச்சு. ஃபேன் ஸ்பின் ஆகுது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபேன் ஸ்பின் ஆகுது. இன்னும் எல்இடி நம்மளுக்கு க்ளோ ஆகிட்டு தான் இருக்குது. ஃபேன் ஸ்பின் எடுக்குது, ஓடிட்டுருக்கு. இங்கே டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா இங்கே நம்பர் லாக்கு அண்டு கேப்ஸ் லாக்கெலாம் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதையும் செக் பண்ணிடுவோம். எஸ், நம்பர் லாக், கேப்ஸ் லாக், எஸ் பக்கா. இதோ பாருங்கள்.
ஸோ கீபோர்டு ரெஸ்பாண்ட் பண்ணுது. நம்மளுக்கு போர்டு வந்து ரன் ஆகுது. கீபோர்டில் நம்பர் லாக்கு எல்இடி க்ளோ ஆகுது, கேப்ஸ் லாக்கும் க்ளோ ஆகுது. ஸோ சிஸ்டம் வந்து மதர் போர்டு வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு ப்ரூஃபும் காமிக்கிறேன் போர்டு ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. இதுதான் ரெண்டாவது ப்ரூஃபு. இது நம்ம போர்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சப்ளை. இதில் பாருங்கள் 0.700 மில்லியாம்ப் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அப்போனா போர்டு வந்து ப்ராப்பராக ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ போர்டு ரெடி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அசம்பிள் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம மாற்றணும் இல்லைங்களா ஒரு இடம் கரோஷனாக இருந்து அதை க்ளீன் பண்ணி அப்புறம் காம்போனண்ட்லாம் மாற்றணுமே, அந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வரும்னு பார்த்துட்டு போயிருங்க. $13.10. ஸோ இந்த வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு வரல, பிகாஸ் அந்த இடத்துல ஷார்ட் இருந்தால் அந்த இடத்துல வோல்டேஜ் வராது. ஸோ இப்போ அதை கிளியர் பண்ணோன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வோல்டேஜ் வந்துருச்சு. ஸோ போர்டு இஸ் பக்கா. ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஃபேன் இன்னும் ஸ்பின் ஆகிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி எல்இடி க்ளோ ஆகிட்டுருக்கு. போர்டு ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. அதுக்கு ப்ரூஃப் வந்து இங்கே நம்பர் லாக் கீ பாருங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுது, கேப்ஸ் லாக் கீயும் ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ போர்டு பவர் ஆன் ஆகுது, டிஸ்பிளேயும் பக்காவாக கொடுக்குது. இப்போ ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிடுறேன். ஸோ கைஸ், சிஸ்டமை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணி பார்த்துடலாம். எஸ், பவர் ஆன் ஆகுது. டிஸ்பிளே பார்த்துடலாம். அது வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்போது ஆன் பண்ணுறோன்றதுனால அந்த டைம் எடுக்குது. எஸ், டிஸ்பிளே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு. ஸோ த சிஸ்டம் இஸ் ரெடி ஃபார் த யூஸ்.